ஐஸ்வர்யா வா போலாம், வாங்க போலாம். டிராமாலாம் முடிஞ்சது. பேசின காசு உங்களை தேடி வரும். நீங்க கிளம்புங்க. எழுந்துறீங்க. வா வா ஐஷு, உட்கார் ஐஷு. உட்காருமா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் நம ஸ்வாஹா அக்னயே தன்னமா. இந்த மாலை எடுத்து பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கொடுங்க. அத்தை வாங்க. இந்தாங்க மாலை எடுத்துங்க, போட்டுங்க. ஐஷு போட்டுக்கோ. இந்தம்மா. ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய. ஷார்ட்டா சொல்லுங்க. ஷார்ட்டா சொல்லி மந்திரத்தை முடிச்சிருங்க. நமக்கு அவ்வளவு நேரம் இல்ல. ஐயரே ஆகட்டுமா, செஞ்சுறேன். இதை எடுத்துன்னு போயிட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. இதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஓம் நம ஸ்வாஹா அக்னயே நம ஸ்வாஹா அக்னயே தன்னமமா. ஓம் பூர்வஸ்வ ஸ்வாஹா பிரஜாபதயே தன்னமமா. பிரகிருதே நம ஓம் விஷ்ணுதே நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயின்யே நம ஓம். சீக்கிரமா வாமா. வரேம்மா. ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? மண்டபத்துக்கு பின்னாடி தான் இருக்கோம். நீ ஒரு ரிங் விட்டா போதும், நாங்க உள்ள வந்துருவோம். சூப்பர்ண்ணே. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க, கூப்பிடுவாங்க. சரி. Match over. Chennai Singam win the match. Point 36. Chennai. Andhra 33. Won the match 3 points. Kenyan, congrats. நான் உனக்கு எவ்வளவு அறிஞ்சல் பண்ணிய உன் டீம் ஜெயிக்க வச்சிட்டல. உண்மையா இருந்தா தோக்க மாட்டோம். You have a good strategy. Very nice. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இப்படி ஒரு சந்தோஷம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வராது இல்ல? Shake hands. Thank you. Everybody listen me please. இன்று நடைபெற்ற கபடி போட்டியில் 36 பாயிண்டுகள் பெற்று ஹைதராபாத் அணியிடம் சென்னை அணி வெற்றி பெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பரிசு பெற்ற சென்னை அணியின் சார்பாக அணியின் கேப்டன் பரிசு தொகை மற்றும் கோப்பையை மேடைக்கு வந்து வாங்கிக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் இனியன் சார் தான். அவரோட கோச்சிங் மட்டும் எங்களுக்கு இல்லைன்னா இவ்வளோ சிறப்பாக விளையாண்டுக்க முடியாது. நாங்கள் ஜஸ்ட் பிளேயர்ஸாக தான் விளையாண்டோம். ஆனால் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது எங்கள் இனியன் சார் தான். இந்த கப்பு இனியன் சாருக்கு தான் போய் சேரணும். தயவு செஞ்சு வாங்க சார். அங்கே வரல, நீ வா சார். எங்களுக்காக மேலே வாங்க சார், ப்ளீஸ் சார். இனியா போய் டீம் பாய்ஸ் சார், அவர் மேலே அனுப்புங்க தயவு செஞ்சு. போங்க சார், போங்க சார். வாங்க சார். உனக்கு உங்ககிட்ட இருந்தால் தான் சார் நல்லா இருக்கும். கேம்னாலே டீம் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முழு காரணம்னு என்ன மட்டும் சொல்லிட முடியாது. நான் ஒரு கோச், அவ்வளவுதான். என் கூட குமரனை வந்து கோச்சிங் பண்ணிருக்கான், அவனுக்கு இதுல பங்கு இருக்கு. அப்புறம் நம்ம டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இதுல பெரிய பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அணிய நல்லா பாத்துக்கிட்டு ரொம்ப வருஷம் சென்னை அணிக்கு கோச்சிங் கொடுத்த ஜேம்ஸ் சாருக்கு தான் இந்த மரியாதை போய் சேரணும். இந்த கோப்பை என் கையில இருக்கிறத விட ஜேம்ஸ் சார் கையில இருக்கிறது தான் மரியாதை. ஜேம்ஸ் சார், மேடைக்கு வாங்க சார். பரவாயில்ல சார். இதாங்க சார், நீங்களே வச்சிருங்க சார். இந்தாங்க சார், பிடிங்க. சார், இட்ஸ் ஓகே சார். இனியன், நான் கூப்பிட்ட உடனே எல்லா வேலையும் விட்டு வந்து அணியை ஜெயிக்க வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி இனியன். சார், என்ன சார் நீங்க? இனியா, நான் பேக் எடுத்துட்டு வரேன், கேப் புக் பண்ணிருக்கேன், கிளம்பலாம். சரி. ஓகே, பாய் गाइस. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார், என்ன சார் இதெல்லாம்? சார், நீங்க போட்ட பிளான் எல்லாம் நான் தான் ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட பணம் வாங்கிட்டு அதை போட்டோ எடுத்து அனுப்பி வச்சேன் சார். சாரி சார். எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்க அவங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புனது என்னோட ஒரிஜினல் பிளானே இல்ல, சும்மா போட்ட பிளான். அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நான் நேர்லயே சொல்லிட்டேன். அன்னைக்கு நான் பிளான் சொல்லிட்டு இருந்தப்போ நீங்க வந்து நின்னீங்கல்ல, பசங்களை கூட வேணுனே உங்களை கிண்டல் பண்ணி சண்டை போட வச்சேன். அதுவும் என் பிளான் தான். நான் தான் அப்படி வம்பு பண்ண சொல்லி உங்களை அனுப்பி வச்சேன். என்னால உங்களை எதுவும் சொல்ல முடியாது. நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க. இந்த வேலையில உங்களுக்கு அதிக அனுபவம் இருக்கு. நீங்க அதை வச்சு இந்த மாதிரி பல பிளேயர்ஸை உருவாக்கலாம். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய என்னைக்கும் வித்துறாதீங்க சார். உண்மையா இருங்க. இனி இந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். சத்தியமா இனி யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். சாரி சார். இனியா, கேப் வந்துருச்சு, போலாமா? சரிங்க சார், நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் எல்லாருக்கும் வரேன். ஓகே சார். நம்ம ஏதாவது ஒரு போட்டியில கண்டிப்பா மீட் பண்ணுவோம். கண்டிப்பா Okay, சார். ஆல் தி பெஸ்ட் சார், அண்ணியை கிட்டதா சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். சரி, வரேன். bye சார். பை Bye, பை bye, சார். bye, பை பை சார். ஐ, ராசதேக்கா. ஏய், எங்க எந்திரிக்கிற? உட்காரு.
அத்தை, நீங்க தாலி எடுத்து கொடுங்க அத்தை. அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். திரியம்பகம் நிஜாமகே சுகந்தம் ஐயரே, புஷ்டிவர்தனம். சம்பிரதாயம் எல்லாம் போதும். தாலி எடுத்து அத்தை கையில கொடுங்க. சரிம்மா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய தாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து சுபதிஷ்டமஸ்து அயம் முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து. கல்யாணாத்மக காத்யாய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமதே வெங்கட ராகாய ஸ்ரீனிவாசாய. டேய் சம்பத், என்ன இன்னும் பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா இவ கழுத்துல கட்டு. யஜ்ஞேனக்கியமயஜந்த தேவாஹ தானி கர்மாணி பிரதமான்யாசன் ஏகநாகம். கெட்டிமலம் கெட்டிமலம் கெட்டிமலம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி. எவ அவ? ஐயோ, போலீஸ் வாய வேற விட்டமே. என்ன மேடம், என்ன பிரச்சனை? தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நிறுத்துறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். அந்த மாப்பிள்ளை பையன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு பொண்ணோட நல்லா சுத்திட்டு கல்யாணம் பண்ணாம ஏமாத்திருக்கான். பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. மேடம், இத வச்செல்லாம் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த காலத்து பிள்ளைங்க லவ் பண்றதெல்லாம் சகஜம்தான். ஏதாவது தப்பா நடந்திருந்தா சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கல்யாணத்தை நிறுத்த முடியாது மேடம். ஓ, அப்படியா? என்கிட்டயே லா பாயிண்ட் பேசுறியா? சரி, அதை விடுங்க. இப்ப நடத்துறீங்களே இந்த கல்யாணத்துல, இதுல இந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா? விருப்பம் எல்லாமையா மணமடை வரைக்கும் வருவாங்க? அந்த ராசாத்தி தான் ஏதோ சதி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறானா? நீங்களும் ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இதுல உனக்கு சம்மதமாமா? மேடம், என் பொண்ணு அப்பாவிங்க. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? எங்க பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க தானே முடிவு பண்ணணும். நீங்களாம் திருந்த மாட்டீங்களா? நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அத பார்த்துட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்க பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுக்கணுமா வேண்டாமான்னு. ஐயோ, முதல்ல விடு சித்ரா. அந்த பொண்ணு ஒரு அரை லூசு, அவங்க அப்பா ஒரு முழு லூசு. அவ வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான், ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அடப்பாவி,
இப்போதைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி மட்டும்தான் கட்ட போற. அவ கூட வாழ போறது இல்ல. கல்யாணம் முடிஞ்சோடனே அந்த பொண்ணோட அப்ப எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். சொத்து என் கைக்கு வந்த உடனே அடுத்த ஒரு மாசத்துல கேஸ் அடுப்பு வெடிச்சோ இல்ல ஆக்சிடென்ட் பண்ணியோ அந்த பொண்ணை நான் கொல்ல போறேன். இதெல்லாம் பொய்யா சார்? கொன்னுடுவியா? போட்டெல்லாம் பாரு. நீலாம் ஒரு மனுஷனா? அம்மா என்னம்மா இது? ஒண்ணு இல்லடா கண்ணு. இப்ப சொல்லுங்க சார், இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவனுக்கு தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? ஏ கண்மணி, நான் உங்ககிட்ட அப்பவே கேட்டேன்ல, என் புள்ள இனிய எத்தனை வாட்டி சொன்னான் அவன் மோசமானவன், அவன் என்ன சரியில்லைன்னு. ஆனா இப்ப என்ன சொல்ற? இப்ப இதுக்கான ஆதாரம் கூட இருக்கு. ஐயோ இல்ல அத்தை, அந்த ராசாத்தி ஏதோ பொய்யான வீடியோ எடுத்துட்டு வந்து இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கா. போது நிறுத்து, இதுக்கு மேல எதுவும் பேசாத. உன்னை நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஐயோ அத்தை, அது பொய்யான வீடியோ தான் அத்தை. அந்த பொண்ணும் பொய்யான பொண்ணுதான். ஏதோ டிராமால நடிக்கிற பொண்ணை வச்சு வீடியோ எடுத்து ஏமாத்த பாக்குறாங்க. நாங்க ஏமாத்த பாக்குறோமா? ஏன் கண்மணி இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? மோ சுயநலத்துக்காக வாய் கூசாம பொய் சொல்ற? ஹே, யாரு நானா பொய் சொல்றேன்? நீ தாண்டி பொய் சொல்ற. உன் சுயநலத்துக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குற. உண்மையிலேயே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தானா அவ எங்கடி? அவளை இங்க வர சொல்லு. சொல்லுடி. நீ தலைக்கீழ நின்னாலும் அவளை வர வைக்க முடியாது. அவதான் ஏன் கஸ்டடியில இருக்காளே. பாத்தீங்களா அத்தை, எப்படி வாய் அடிச்சு போய் நிக்கிறான்னு? ஏன்னா அப்படி ஒரு பொண்ணே இல்ல. இருக்கா. அப்போ வர சொல்றீ. சித்ரா, என்கிட்ட காசை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா? என்ன கண்மணி, உன் கஸ்டடியில இருந்தவ இங்க எப்படி வந்தான்னு பாக்குறியா?